இப்போ கிளாஸஸ் முடிஞ்சு 10 days ஆச்சு. எனக்கு 10 daysலயே சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மணிகே சார். நிறையா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. சாரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 இடத்துல சஜஷன் பண்ணுவார். எனக்கு அந்த மாதிரி 2-3 இடத்துல சஜஷன் பண்ணி வந்திருக்கு. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைம்லைட் கோச்சிங் சென்டரில் என்னோட டப்பிங் கிளாஸை முடிச்சு இப்போ ஒரு 1 week ஆகுது. இந்த 1 week-உள்ளே ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் 2 ஷார்ட் ஃபிலிமில் பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அடுத்தடுத்த ப்ராஜெக்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. மகாராஜா, யமன் தமது தம்பியின் உயிர் பறித்து பல வருடங்கள் உருண்டோடியது. ஆனால் உயிர் பறிக்க வந்த யமனிடத்தில் அவன், உன்னோடு நான் வந்தால் என் புதல்வனுக்கு இந்த உலகத்தில் யார் துணை என்று நிச்சயம் கேட்டிருக்க மாட்டார். அவ்வாறு ஒரு சந்தேகம் அவன் மனதில் எழும்பியிருக்காது என்பதை நான் திடமாக அறிவேன். விருட்சத்தின் உச்சியிலிருந்து நிலத்தில் குதிக்கும் வேளையிலும் மரணத்தின் நுழைவு வாயிலை அடைந்த போதும் தமையனது 2 கரம் நம்மை காக்கும் என்ற நம்பிக்கை பாண்டுவுக்கு நிச்சயம் இருந்திருக்கும் அரசே. ஹாய், என்னோட பேர் மகிழன். நான் இப்போ தான் லைம்லைட் கோச்சிங் சென்டரில் என்னோட டப்பிங் கிளாஸை முடிச்சு இப்போ ஒரு 1 week ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த 1 week-உள்ளே ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் 2 ஷார்ட் ஃபிலிமில் பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அடுத்தடுத்த ப்ராஜெக்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு புதிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். எதுவுமே இல்லாத என்ன ஒரு ஆர்டிஸ்டாக மாற்றி இன்னைக்கு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கிறாரு என்னோட குரு மணிகே சார். என்னோட எல்லா வெற்றிகளும் என்னோட குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். மணிகே சார் எனக்கு கிளாஸ்லேயே சொல்லுவார், நான் உன்னோட பெரிய ஃபேன்டா அப்படின்னு சொல்லுவார். உன்னுடைய ரவுண்ட் எப்போ வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நானும் பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஃபைனல் ரெக்கார்டிங் முடிச்ச அன்னைக்கு கூட என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, நீ பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதுடா, ஐ ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி ஒரு மாதிரியான விஷயம் நடந்தது. எங்கே போனாலும் அவரோட நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இடத்துக்கு சார் என்னை கொண்டு போவாருன்னு நம்புகிறேன். ஏற்கனவே கிளாஸ்லையும் கூட சொல்லியிருக்கிறாரு, உனக்கு சான்ஸ் மறுக்கப்பட்டதுன்னா இந்த கலை உலகத்தோட நான் போர் புரிவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் என் மேலே வச்சுக்க நம்பிக்கைக்கு. கிளாஸ் பொறுத்த வரையும் ரொம்ப ஜாலியாக போகும். கிளாஸில் நம்ம எதுக்காக ஜாயின் பண்ணுறோமோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே இல்லாத என்ன இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டாக அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்காக சாருக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இனிமேல் பிஸியாயிருவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ லைம்லைட் கோச்சிங். நஸ்ரீன் டேக். ஹாய் ஹலோ குட் ஈவினிங் டு ஆல். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க அஜய் நஸ்ரீன். இன்னைக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏமா நஸ்ரீனே உனக்கு ரேடியோ பத்தி என்னமா தெரியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்னங்க இப்படி கேட்டீங்க, சுவிட்சை தட்டி விட்டா பாடும் அதுதானே கரெக்டா? சரி ஓகே நஸ்ரீனே, ஆர்ஜினா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா வேலைக்கு வரணும், டீ குடிக்கணும், லஞ்சு சாப்பிடணும், ஃபேஸ்புக் பார்க்கணும், இன்ஸ்டா பார்க்கணும், டாட்டா சொல்லிட்டு பேட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். எப்படி சொலகளை போட்ட சோழ மாதிரி சொலத்தலன்னு பேசுறேன்னா, இப்படி சொலத்தலன்னு பேசி உங்களுக்கு கலைகளைன்னு வச்சு தானே நான் வந்திருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட வர சாமையான சாங் ஒன்று கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லானட் எஃப்எம் 101.6 தான் இன்ஜாயாரே. ஹாய் சார், குட் ஈவினிங் சார். நான் நஸ்ரீன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நம்ம கிளாஸ்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு? கிளாஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க சார்? எல்லாருமே கேட்டதான் சொல்லுங்கள். எஸ்பெஷலி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். அப்புறம் நான் எங்கள் பேட்சை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வரத்துக்கு முன்னாடி இருந்த பேட்சையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாருமே கேட்டதாக சொல்லுங்கள் சார். முக்கியமான விஷயம், ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, பிரபலமான எஃப்எம் ஸ்டேஷனில் நான் வந்து இப்போ ஆர்ஜேக்கு செலக்ட் ஆகிருக்கேங்க சார். என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்னை ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ணி ஆர்ஜேவாக டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப தேங்க்யூ. இதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான்.
உங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அதை ஃபுல்லாக முடிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஜாபையும் நீங்கள் அலர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்யூ சார். எந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி இருக்காது. பட் ஆனால் நாங்கள் அந்த வேலைக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு பேக் போனாக இருக்கீங்க பார்த்தீங்களா. நிஜமாகவே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் சார். உங்கள் ஸ்டூடெண்ட் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், சாரை நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவர் சொல்லித்தர எல்லா விஷயத்தையுமே நல்லா கெட்டியமாக கேட்டுக்கிட்டு அவரையும் நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம என்னென்ன பொசிஷனில் போகணும்னு நினைக்கிறோமோ அந்தந்த இடத்துக்கு நம்மளை கரெக்டாக கொண்டு போய் விட்டுருவார். அதுக்கப்புறம் அதையும் நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் நமக்கு எல்லா டவுட் எப்போ கால் பண்ணாலுமே நம்மளுக்கு எல்லாமே கிளியராக நம்மளுக்கு சொல்லிடுவார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். ஆர்ஜே, விஜே, டப்பிங் ஆர்டிஸ்ட், நியூஸ் லீடர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். முக்கியமாக சாரை விட்டுறாதீங்க, கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். குட் நைட் சார். டாட்டா பாய் சார். பாச்சி சிரிக்கங்களா, நல்லா கேட்டுக்கத. என் மருமகமா எனக்கு என் பொண்ணை தவிர வர்ற எவ்வளவு யாச்சும் கட்டி கொடுக்கணும்னு இந்த ஊருக்காரி ஒருத்தி நினைச்சா பிச்சு புடுவ புச்சு. அருப்பு கோட்டைக்கு போய் அருவாமனை வாங்கி ஆற மாட்டேன், விளக்குமாற வாங்கி ஆறுவேன், விளக்குமாற. இப்போ நாங்கள் பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேரக்டரை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வச்சுருவீங்க சார். ஃபஸ்ட்டு அழும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் கூச்சப்பட்டுட்டு அழமாட்டோம். அழனா அப்படி அந்த மாதிரி தான் இருப்போம். சிரிக்கும் போது கூட எப்படி சிரிக்கணும்னு எங்களுக்கு தெரியாது சார். ரொம்ப கஷ்டமா? அது கஷ்டம்லாம் இல்லை கிடையாது சார். நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே போதும் சார். கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி பண்ணணும் நீங்களுமே கிளாஸில் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. நாங்கள் எந்த இடத்துலாம் தப்பு பண்ணோமோ அதை வந்து அன்றைக்கே நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறீங்க. இப்படி பண்ணுங்கள் கிளாஸ் டைமில். ஆன்லைன் கிளாஸில் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ்னால் கேட்குமா கேட்காதா, இல்லை நாங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறீங்களா, இல்லை அப்படிலாம் கிடையாது. ஆன் ஸ்பாட்டில் வந்து எங்களோட மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் உடனே ரெக்டிஃபை பண்ணுறீங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதை டக்குன்னு நாங்கள் மாற்றிக்கிட்டு இல்லை இது தப்பு நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசக்கூடாதுன்ட்டு ஒரு ரவுண்டில் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு அடுத்த ரவுண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அடுத்த ரவுண்டில் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் பேசுவோம். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு தப்பு வந்து திருப்பி பண்ணாதீங்க. ஒரு 100 தப்பு பண்ணுங்க, நான் 100 தடவை வந்து உங்களுக்கு நான் புதுசாக கற்று தருவேன். ஆனால் ஒரே தப்பை வந்து நீங்கள் திருப்பி அதை பண்ணாதீங்கன்னு சொல்வீங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் நிறைய தப்பு பண்ணோம், நிறையவும் கற்றுக்கிட்டோம் சார். ஹாய், என் பேர் கணேஷ். நான் ஒரு ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஆர்டிஸ்ட். இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிகை சார், லைம்லைட் கோச்சிங். ஸோ உங்களுக்கும் டப்பிங், வாய்ஸ் ஆர்டிஸ்ட், அப்புறம் நியூஸ் ரீடிங், விஜே, ஆர்ஜே இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு ஒரு மென்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா லைம்லைட் கோச்சிங் தான். இந்த இதில் எனக்கு ஃபுல் கோர்ஸ் முடிஞ்சிடுச்சு. நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு அப்புறம் நிறையா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. சாரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 இடத்துல சஜஷன் பண்ணுவார். எனக்கு அந்த மாதிரி 2-3 இடத்துல சஜஷன் பண்ணி வந்திருக்கு, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தராக ஃப்யூச்சர்லேயும் நிறையா ஜாப்ஸ் வருது. ஸோ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், ஐ எம் டப்பிங் ஆர்டிஸ்ட், அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ எனக்கு இப்போது அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் கிளாஸஸில் நீங்கள் தெளிவாக எல்லாத்தையும் கற்றுக்கணும்னா லைம்லைட் கோச்சிங் இஸ் பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ ரைட் சொல்யூஷன் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஹாய், என் பேர் ஐஸ்வர்யா. எனக்கு ரொம்ப நாளாகவே வாய்ஸ் ஓவர் டப்பிங் இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் எனக்கு எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தெரியல. எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கல. பட் லக்கிலி மணிகே சாரோட கிளாஸஸ் பற்றி எனக்கு தெரிய வந்தது. சாரோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது. எப்படி மாடுலேட் பண்ணணும், எப்படி கரெக்டாக ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கணும், எப்படி நம்ம வாய்ஸை பார்த்துக்கணும், இப்படி ஒவ்வொரு நாள் கிளாஸுமே ஒரு புது லேர்னிங் கிடைச்சிது. கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி பீப்புள் அப்ரோச் பண்ணணும், எப்படி நெகோஷியேட் பண்ணணும், என்ன மைக் வாங்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் சார் எங்களுக்கு இன்னும் கைட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ கிளாஸஸ் முடிஞ்சு 10 days ஆச்சு. எனக்கு 10 daysலயே சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மணிகே சார். உங்களுக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா மணிகே சார் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க. விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். பலங்கிறதோட மாதிரி எரும மாடு மாதிரி வளர்ந்து நிக்கிறதுல இல்லையா? இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு. அதே கொஞ்சம் அப்படியே கதறிட்டு பேசுற, அப்படியே அழுது. பலங்கிறது ஒண்ணு மாதிரி இப்படி
பலங்கிறது ஒன்றை மாதிரி இரும்பு மாடு மாதிரி வளர்ந்து நிக்கிறது இல்லையா, இங்க இருக்கு இங்க இருக்கு, அது வரணும். பலங்கிறது உன்ன மாதிரி எரும மாடு மாதிரி வளர்ந்து நிக்கிறதுல இல்லையா, அழுதுபோ. பலங்கிறது உன்ன மாதிரி எரும மாடு மாதிரி வளர்ந்து நிக்கிறதுல இல்லையா, இங்க இருக்கு இங்க இருக்கு. குட், சூப்பர். டேக் போலாம். ஹாய் சார், ஆக்சுவலி சத்தியமா சொல்றேன், நான் இதே வருஷத்துல போன வருஷம் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன். நீங்க கற்றுக் கொடுத்ததே எனக்கு ஒரு அடித்தளமா இருந்தது சார், சீரியஸா சொல்றேன். என்னன்னா உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டத மொழி நடை, உச்சரிப்பு, அதுக்கப்புறமா எதையுமே பயப்படாம தைரியமா படிக்கிறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அந்த தைரியம், தன்னம்பிக்கை இன்னைக்கு என்ன தொலைக்காட்சியில ஒரு செய்தி வாசிப்பாளராக உட்கார வச்சிருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல உங்களை தேடி வந்தேன். என்னோட திறமையை நீங்க அங்கீகரிச்சிங்க, என் திறமையை தேடுனீங்க. அதாவது ஒரு பென்சிலை வச்சு நம்ம எழுதணும்னு நினைச்சா அந்த பென்சிலை ஷார்ப் பண்ணணும், ஷார்ப் பண்ணாதான் பென்சில் எழுத முடியும். அந்த மாதிரி தான் என்னோட டேலண்ட்டை ஷார்ப் பண்ணீங்க, டியூன் பண்ணீங்க. அண்ட் இன்னைக்கு நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே சேனலில் மேலும் மேலும் வளரணுன்றது நான் நினைக்கிறேன் சார், உங்களோட ஏபிள் பிளெஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸில். சார், ஆஸ் ஐ ஸ்டேட்டட், என்றைக்கும் மணிகை சார்னா அது தனி கெத்துடா சார். நீங்கள் என்றைக்குமே என்னோட ஒரு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கீங்க சார். ஸோ என்னோட மனம் நிறைந்த நன்றிகள் தான் சார் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னோட வெற்றியை, இந்த சந்தோஷத்தை உங்களோட பொற்பாதங்களில் வைக்கிறேன்.